ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு டிலிஷியஸான கிளாசிக் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆலு மட்டர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1-2 வெங்காயம் சைஸை பொறுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 தக்காளி சேர்த்துடலாம். அதையும் ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சிருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு இருக்கும், அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் மூழ்க இருக்கணும். இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானே அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பதமாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி ஒரு 2-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஆலு மட்டர் கிரேவி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.